गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம், அதாவது பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பிரதம இன்னைக்கு. ஹஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம் சித்த யோகம் இப்படி வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம் ஆகையினால இதில் ஒரு பாதி இன்னைக்கு பார்த்துவிட்டு இன்னொரு பாதியை அடுத்த வாரம் பார்க்கலாம். வழக்கம் போல்
இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மதியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்லுவாள். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஏகவிம்சே தபோ வித்யா தோஷிதேன து விஷ்ணுனா கர்தமஸ்ய மனோः புத்ர்யா விவாஹ கடனோச்யதே. இந்த அத்தியாயத்தில் தபசு உபாசனைகள் இவைகள்லாம் செஞ்சதுனால கர்தம பிரஜாபதிக்கு ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரியான தேவஹூதிக்கும் நடந்த கல்யாணத்தை எடுத்து சொல்கிறாள். அதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. ஏகவிம்சே தபோ வித்யா தோஷித்தேன து விஷ்ணுனா. பகவான் விஷ்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் கர்தமர் தபஸ் பண்ணதை பார்த்துவிட்டு. அதனால அவருக்கு அனுகிரகம் பண்ணி பிரம்மாட்டேந்து சிருஷ்டியான ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரியான தேவஹூதியை கல்யாணம் பண்ணிட்டாள். அந்த சரித்திரம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்தமஸ்ய மனோ புத்ரியா விவாஹ கடனோச்யதே. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीय स्कन्धे एकविंशोऽध्यायः. श्री हरे नमः. श्री हरे नमः. विदुर उवाच स्वायम्भुवस्य च मनोः वंशः परमसम्मतः कथ्यतां भगवन् यत्र मैथुनेन एधिरे प्रजाः. மைத்ரேயர் கேட்டாள் விதுரர். என்ன கேட்டாள்னா, பிரம்மாவனால் சிருஷ்டி பண்ணப்பட்ட ஸ்வயம்புவ மனு ரொம்பவும் கியாதி பெற்றவர். அவருடைய கதையை எடுத்து சொல்லணும். பிரம்மா சிருஷ்டி பண்ண பொழுது பல சிருஷ்டிகள் அவருடைய உடம்புலேருந்து அவயவமாக ஒவ்வொரு அவயவத்திலிருந்தும் அவரே சிருஷ்டி பண்ணியிருக்காள். ஆனால் மனுஷிய ஜாத்தியை சிருஷ்டி பண்ணுறதை மாத்திரம் ஒரு ஆண் ஒரு பெண் இவாளுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட சிருஷ்டி அது. அதனால் இங்கே பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை படைச்சு அவர் இன்னொரு ஸ்திரீயோட சம்போகிச்சு அதனால் ஏற்பட்ட சிருஷ்டிகளுடைய விவரங்களை நீங்கள் சொல்லணும் இன்னும் சொன்னால் இந்த இடத்துல கத்யதாம் பகவன் யத்ர மைதுனேன ஏதிரே பிரஜாஹ பிரியம் ரதோத்தான பாதௌ சுதௌ ஸ்வயம்புவஸ்ய வை யதா தர்மம் ஜுகுபதுः சப்தத்வீபவதீம் மஹீம். மஹீம்னா இந்த லோகம். இந்த லோகம் சப்தத்வீபவதீம் மஹீம், 7 துவீபங்கள். துவீபங்கள்னா இந்த இடத்துல காண்டினென்ட்னு வச்சுக்கணும். 7 காண்டினென்ட் இருக்கே. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆர்க்டிக், அண்டார்க்டிக் இப்படிங்கிறதாக 7 துவீபங்கள், பெரிய துவீபங்கள் இருக்கே. இதை பரிபாலனம் பண்ணின்னு வந்தாலே இந்த ஸ்வயம்புவ மனு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு, ஸ்வயம்புவ மனுனுடைய பத்னி சதரூபா தேவின்னு பேர். இவா 2 பேருக்கும் ஏற்பட்ட 2 குமாராள். இந்த லோகத்தெல்லாம் பரிபாலனம் தர்மத்தோடு கூட பரிபாலனம் பண்ணி வந்தாலே அந்த கதையை சொல்லணும். பிரியவர்த்தன்னு ஒருத்தன் பேர், உத்தானபாதன்னு இன்னொருத்தனோட பேர். பிரியம் விரதோத்தான பாதௌ சுதௌ ஸ்வயம்புவஸ்ய வை யதா தர்மம் ஜுகுபதுः சப்தத்வீபவதீம் மஹீம். இந்த 7 காண்டினென்ட்ஸ் அடக்கூடிய இந்த லோகம் இருக்கே, அதை தர்மத்தோட பரிபாலனம் பண்ணி வந்தாலே இந்த குமாராள். அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லணும்னாள். தஸ்ய வை துஹிதா பிரம்மன் தேவஹூதீதி விஸ்ருதா பத்னி பிரஜாபதேருக்தா கர்தமஸ்ய த்வயா நக. பொழுது கேட்டாள், நீங்கள் மைத்ரேயரான நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சின்றவர். நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னா, ரொம்ப அந்த ஸ்வயம்புவ மனுக்கு 3 பொண்கள் உண்டே,
அதில் ஒரு பொண்ணான தேவஹூதி, ஏன்னா ஸ்வயம்புவமனுக்கும் சதரூபா தேவிக்கும் 2 புத்திராள், 3 குமாரிகள். ஆகூதி, தேவஹூதி, ஆகூதி, பிரசூதி, தேவஹூதின்னு 3 புத்திரிகள். பிரியவர்த்தன், உத்தானபாதன் 2 குழந்தைகள், புத்திராள். ஆக 5 குழந்தைகள். இப்போ சொன்னால் அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு பிறந்த தேவஹூதிங்கிறதான ஒரு பொண்ணு ரொம்ப உயர்ந்த பொண்ணாச்சேல், கன்னியாச்சே. அவள் உங்களால் படைக்கப்பட்ட பிரஜாபதி கர்தமர்னு ஒரு பிரஜாபதி, அவரை கல்யாணம் பண்ணாலாமே. அந்த கதையை எடுத்து சொல்லணும்னால், தஸ்யாம் சவை மகாயோகி யுக்தாயாம் யோகலக்ஷணை சசர்ஜ கதிதா வீத்யம் தன்மே சுஷ்ரூஷவே வத. எனக்கு ரொம்ப உங்கள் மூலமாக இந்த கதையெல்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சுஷ்ரூஷவேனால் ஒன் ஹூ இஸ் வெரி ஈகர் டு ஹியர், அவள் தான் சுஷ்ரூஷவகான்னு பேர். அவர் அப்படி நான் ரொம்பவும் உங்களுடைய கதையெல்லாம் கேட்கணும்னு ஆசையோடு இருக்கப்பட்டவன் தான். அதனால் நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லணும்னா, இந்த தேவஹூதியானவள் அஷ்டாங்க யோகங்கிறதான 8 அங்கங்கள் பொருந்திய யோகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தவளாமே. பூர்ணமாக யோக லட்சணத்தினா புரிஞ்சிருந்தவள். அப்பேற்பட்ட சக்தியான இந்த கன்னிகை இருக்காளே, அவளை கல்யாணம் பண்ணாலாமே இந்த கர்தம பிரஜாபதி. அவள் மூலமாக என்னென்ன பிரஜைகள் ஏற்பட்டது அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா, ருச்சிரியோ பகவான் பிரம்மன் தக்ஷோ வா பிரம்மண சுதா யதா சசர்ஜ பூதானி லப்த்வா பார்யாம் ச மானவீம். இன்னும் என்ன சொல்லணும்னா, ருச்சின்னு ஒரு பொண்ணு, ருச்சின்னு ஒரு பிரஜாபதி, தக்ஷன்னு ஒரு பிரஜாபதி, இவா 2 பேரும் பிரம்மாவனுடைய புத்திராள். அப்போ ருச்சி இந்த தக்ஷன்கிறதான 2 பிரஜாபதிகளுக்கும் பாக்கி 2 பொண்ணுகளை இந்த ஸ்வயம்புவ மனு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாமே. ஆகூதி, பிரசூதி என்ற 2 பொண்கள். இந்த ஆகூத்தியை ருச்சிங்கிற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள், பிரசூத்தியை தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். அந்த கதையெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லணும்னா, ருச்சிரியோ பகவான் பிரம்மன் தக்ஷோ வா பிரம்மண சுதா யதா சசர்ஜ பூதானி லப்த்வா பாத்யாம் ச மானவீம் என்று இவ்வாறாக கேட்டாள். மைத்ரேயரை பார்த்து கேட்டாள். இப்பொழுது மைத்ரேயர் பதில் சொல்ல போகிறாள். இந்த 5 ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीय स्कन्धे 21ोऽध्यायः श्रीहरये नमः। विदुर उवाच स्वायम्भुवस्य च मनोः वंशः परमसम्मतः कथ्यतां भगवन् यत्र मैथुनेन एधिरे प्रजाः प्रियव्रतोत्तानपादौ सुतौ स्वायम्भुवस्य वै यथा धर्मं जुगुपतुः सप्तद्वीपवतीं महीम्
தஸ்ய வை துஹிதா பிரம்மன், தஸ்ய வை துஹிதா பிரம்மன், தஸ்ய வை துஹிதா பிரம்மன் தேவஹூதீதி விஸ்ருதா, தேவஹூதீதி விஸ்ருதா, தேவஹூதீதி விஸ்ருதா பத்னி பிரஜாபதேருக்தா, பத்னி பிரஜாபதேருக்தா, பத்னி பிரஜாபதேருக்தா கர்தமஸ்ய த்வயா நக, கர்தமஸ்ய த்வயா நக, கர்தமஸ்ய த்வயா நக தஸ்யாம் ச வை மகாயோகி, தஸ்யாம் ச வை மகாயோகி, தஸ்யாம் ச வை மகாயோகி யுக்தாயாம் யோகலக்ஷணை, யுக்தாயாம் யோகலக்ஷணை, யுக்தாயாம் யோகலக்ஷணை சசர்ஜ கதிதா வீத்யம், சசர்ஜ கதிதா வீத்யம், சசர்ஜ கதிதா வீத்யம் தன்மே சுஷ்ரூஷவே வத, தன்மே சுஷ்ரூஷவே வத, தன்மே சுஷ்ரூஷவே வத ருச்சிர்நியோ பகவான் பிரம்மன், ருச்சிர்நியோ பகவான் பிரம்மன், ருச்சிர்நியோ பகவான் பிரம்மன் தக்ஷோ வா பிரம்மணः சுதः, தக்ஷோ வா பிரம்மணः சுதः, தக்ஷோ வா பிரம்மணः சுதः யதா சசர்ஜ பூதானி, யதா சசர்ஜ பூதானி, யதா சசர்ஜ பூதானி லப்த்வா பார்யாம் ச மானவீம், லப்த்வா பார்யாம் ச மானவீம், லப்த்வா பார்யாம் ச மானவீம். ஸ்ரீ ஹரயே நமஹ. பொழுது அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். மைத்ரே உவாச்ச பிரஜாः ஸ்ருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதः சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சஹஸ்ராணாம் சமாதச. இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்ல ஆரம்பித்தாள். சொன்னாள், பிரஜாः ஸ்ருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதா, பிரம்மாவனால சிருஷ்டி பண்ணப்பட்ட அந்த கர்தம பிரஜாபதியை பார்த்து பகவான் சொன்னாராம், நீ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணும், மனுஷியால சிருஷ்டி பண்ணும், எல்லா விதமான பிரஜைகளையும் நீ சிருஷ்டி பண்ணுங்கிறதாக அவருக்கு சந்தேஷம். அது சொன்னாள். அதை கேட்டுவிட்டு சரஸ்வதி நதியினுடைய கரையில் கர்தமர் தபஸ் பண்ணார். எத்தனை வருஷம் நாள்? 10,000 வருஷம் தபஸ் பண்ணாலாம் கர்தமர். அது சொன்னாள். பிரஜாः ஸ்ருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதா சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சஹஸ்ராணாம் சமாதச. 10,000 வருஷம் தபஸ் பண்ணாள் கர்தம பிரஜாபதி. ததः சமாதியுக்தேன கிரியாயோகேன கர்தமः சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். இந்த 10,000 வருஷம் தபஸ் பண்ணதுனால பகவான் சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு முன்னாடி தோணினாலாம். எப்பேற்பட்ட பகவான்னு இங்கே டைட்டில் கொடுத்தாள். பிரபன்ன வரதாசுஷம். ஆஷுனா சீக்கிரம் அர்த்தம். வரதாசுஷம் நல்ல சீக்கிரமாக அவர் எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய பிரபுவான் இந்த ஹரி பகவான் இருக்காரே, அவரை நோக்கி தபஸ் பண்ணாலாம் கர்தம பிரஜாபதி. சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். பகவானை நோக்கி தபஸ் பண்ணாள், அவருக்கு ஆராதனை பண்ணாள் பகவானை நோக்கி. தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராக்ஷக்ருதே யுகே தர்ஷயாமாஸ தம் க்ஷத்தः சாப்தம் பிரம்ம ததத்வபுஹு. அப்பொழுது பகவான் இந்த கிருத்தயுகம்ங்கிறதான சத்தியயுகத்தில் அந்த கர்தம பிரஜாபதிக்கு முன்னாடி காட்சி அளித்தாள். அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாள். அவருடைய ரூபத்தை அவருக்கு காமிச்சு கொடுத்தாள். உடனே அனுகிரகம் பண்ணி அந்த கர்தமருக்கு எல்லா விதமான வேதத்தில் இருக்கப்பட்ட ஞானத்தையும்
ஒரு க்ஷணத்தில் அவருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டாள். அதனால் கர்தம பிரஜாபதி சர்வ வேதங்களையும் பாரங்கத்தாளாய் இருக்கப்பட்ட அறிவு ஞானத்தை தெரிஞ்சின்றாள். தர்ஷயாமாசதம் க்ஷத்தா சாப்தம் பிரம்மதத்வபூ. வேதத்தை அவர் கொடுத்தாளாம் சுவாமி. சதம் விரஜமர்க்காபம் சிதபத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாலகம் விராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம். சான்ஸ் கிடைக்கிறதையெல்லாம் சுகபிரம்மம் மகான்கள் எல்லாம் பகவான் வந்தார்னா அவரை உடனே வர்ணிக்க ஆரம்பிச்சுடுவாள். அந்த கர்தம பிரஜாபதி பகவான் அவருக்கு முன்னாடி தோண்டின அந்த பகவானை எப்பேற்பட்ட பகவான் வர்ணிச்சாள். பகவான் ஒரு விதமான அழுக்கும் இல்லாதவராம். அப்பேற்பட்டவர் சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அப்படி ஜொலிக்கிறாராம் பகவான். அவர் வெள்ளை தாமரை வெள்ளை புஷ்பங்கள் எல்லாம் போட்டுருக்காள், மாலையா போட்டுருக்காள் தொடுத்து. மஞ்சப்பட்டு பீதாம்பரம் அது தரிச்சுட்டு இருக்காளாம் சுவாமி. முகம் தாமரைப்பூ மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட வசத்தியான முகம், சுருளான மயிர்கற்றைகள். அவர் கேசம், அவருடைய கேசம் சுருளா இருக்கான். அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கான் பகவானுடைய சிக்கை. டார்க் ப்ளூ கலர்ல பிரகாசிக்கிறான். அப்பேற்பட்ட அழகான ரூபத்தை சுவாமி அவருக்கு காண்பிச்சாள். சதம் விரஜமர்க்காபம். அர்க்கம்னா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதான் பகவானுடைய ரூபம். சதம் விரஜம் அர்க்காபம் சிதபத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்த நீலாலகம் விராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம் கிரீட்டினம் குண்டலினம் சங்கசக்ர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம். அப்படியே ஸ்மித வக்திரம், பிரசன்ன வக்திரம், சிரிச்சுன்னு இருக்காள் சுவாமி. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்காளாம். அவர் பார்வையில் குளுகுளுன்ட்டு நல்ல குளிர்ந்த பார்வை. அவர் கிரீடம் போன்றிருக்காள், அழகான பிரகாசமான கிரீட்டம். கிரீட்டினம் குண்டலினம், காதுகளில் மகர குண்டலங்கள் போன்றிருக்காள். சங்க சக்கர கதாதரம், ஒரு கையில சங்கு, 100 கையில சக்கரம், 100 கையில கதை. ஸ்வேதோத்பல கிரீடனகம், கையில ஒரு விளையாட்டுக்கு ஒரு தாமரைப்பூ இதெல்லாம் வச்சுட்டு இருக்காளாம். மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம், அவருடைய பார்வை குளுகுளுன்னு இருக்கு, மனசெல்லாம் ஆகர்ஷிக்கிறதாம். அப்பேற்பட்ட அழகான ரூபம் பகவானுடைய ரூபம். அது சொன்னாள். விந்யஸ்த சரணாம்போஜம் ஹம்சதேசே கருத்மதः திருஷ்ட்வாखे அவஸ்திதம் வக்ஷः ஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். அவருடைய மார்பில் தங்க ரேக்கு பழக்கிறதா, பளபளக்கிறது சுவாமியுடைய மார்பு. விந்யஸ்த சரணாம்போஜம், அவருடைய கால்கள் இருக்கே அது ரெண்டும் தாமரை பூ மாதிரி இருக்காம். அம்சதேசே கருத்மதா, அவர் கருத்மதா அம்சதேசே, பகவான் எது மேல உட்கார்ந்துருக்காருனால் கருடனுடைய தோல் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கார் சுவாமி. அப்படியே கருடன் மேலே இருக்கப்பட்ட வாகனம் கருடன், அது மேலே இருக்கிற மாதிரி ஒரு ரூபம். அதை சுவாமி தரிசனம் பண்ணி வச்சாள். அதை பார்த்தாலாம். இந்த பகவானுடைய வக்ஷஸ்தலம் இருக்கே அங்கே அழகான ஸ்ரீயம், ஒரு அழகான மருவு இருக்கு. அந்த மருவு பார்த்தாள். அதோடு கூட கழுத்துல கௌஸ்துப மணி போட்டிருக்காள் சுவாமி. கௌஸ்துப கந்தரம், கழுத்துல ஒரு நல்ல அழகான ஒரு நெக்லஸ் போட்டிருக்கார். அதுல கௌஸ்துபங்கிறதான ஒரு மணி பிரகாசமா இருக்காம், சக்கச்சுவேன்னு பிரகாசமா இருக்கு. அத மணி இருக்கான். விந்யஸ்த சரணாம் போஜம் அம்சதேசே கருத்மதः திருஷ்ட்வாखे அவஸ்திதம் வக்ஷः ஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். ஜாதஹர்ஷோபதன்மூர்ध्ना क्षितौ लब्धमनोरथः गीर्भिः तु अभ्यगृणात् प्रीति स्वभावात्मा कृताञ्जलिः. பகவான நேர இவ்வளவு திவ்யமான ரூபத்தை பார்த்த உடனே கர்தம பிரஜாபதி புலகாங்கிதமாயி தன்னுடைய ஜென்மா சாபல்யமான ஆயிடுத்துங்கிறதா நினைச்சுண்டு அப்படியே திடார்னு கீழே விழுந்தாள்.
கீழே பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம் பகவானுக்கு. லப்த மனோரதா, தன்னுடைய மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருந்தோமோ அத்தனையும் கிடச்சி விட்டு தான் நினச்சாலாம் இந்த பகவானுடைய தரிசனம் கிடைச்சோடனே. ஜாதஹர்ஷோ பதன் மூர்த்னா, அப்பத்தன்னு மூர்த்னா, அப்படியே கீழே தலையை வச்சு அப்படியே கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாள். க்ஷிதௌ லப்த மனோரதா கீத்பிஹி து அபியகிருணாத் பிரீத்தி ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலிஹி. பிரீத்தி ஸ்வபாவ ஆத்மா, அவருடைய மனசு எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே இயற்கையாகவே அன்போடு கூட இருக்கப்பட்டவர் அந்த கர்தம பிரஜாபதி. ஏன்னா பகவான் மேலே எப்பொழுதும் அவருக்கு பிரியம், எப்பொழுதும் பக்தி. அப்பேற்பட்ட அந்த கர்தம பிரஜாபதி கைகள் ரெண்டையும் கிருத்தாஞ்சலிஹி, கைகள் ரெண்டையும் கூப்பி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். ஜாதஹர்ஷோ பதன் மூர்த்னா க்ஷிதௌ லப்த மனோரதா கீத்பிஹி து அபியகிருணாத் பிரீத்தி ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலிஹி. உடனே கர்தமர் பகவானை பார்த்து பேச ஆரம்பிச்சாலாம். அடுத்த ஸ்லோகங்கள்ல கர்தமர் பகவானோட பேசுற ஸ்லோகங்கள் அடுத்த ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச பிரஜாः ஸ்ருஜேதி பகவான் பிரஜாஸ்ருஜேதி பகவான் பிரஜாஸ்ருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மணோதிதः கர்தமோ பிரம்மணோதிதः கர்தமோ பிரம்மணோதிதः சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சஹஸ்ராணாம் சமாதஷ சஹஸ்ராணாம் சமாதஷ சஹஸ்ராணாம் சமாதஷ ததः சமாதியுக்தேன ததः சமாதியுக்தேன ததः சமாதியுக்தேன கிரியாயோகேன கர்தமः கிரியாயோகேன கர்தமः கிரியாயோகேன கர்தமः சம்பிரபேதே ஹரிம் பக்த்யா சம்பிரபேதே ஹரிம் பக்த்யா சம்பிரபேதே ஹரிம் பக்த்யா பிரபன்ன வரதாசுஷம் பிரபன்ன வரதாசுஷம் பிரபன்ன வரதாசுஷம் தாவத் பிரசன்னோ பகவான் தாவத் பிரசன்னோ பகவான் தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராக்ஷக்ருதே யுகே புஷ்கராக்ஷக்ருதே யுகே புஷ்கராக்ஷக்ருதே யுகே தர்शयामास तं क्षत्तः दर्शयामास तं क्षत्तः दर्शयामास तं क्षत्तः शाब्दं ब्रह्म दधद्वपुः शाब्दं ब्रह्म दधद्वपुः शाब्दं ब्रह्म दधद्वपुः सतं विरजमर्काभं सतं विरजमर्काभं सतं विरजमर्काभं सितपद्मोत्पलस्रजं 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 स्निग्धनीलालकं व्रात स्निग्धनीलालकं व्रात स्निग्धनीलालकं व्रात वक्त्राब्जं विरजोऽम्बरं वक्त्राब्जं विरजोऽम्बरं वक्त्राब्जं विरजोऽम्बरं किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं शङ्खचक्रगदाधरं 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 श्वेतोत्पलक्रीडनकं 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 मनस्पर्शस्मितेक्षणं मनस्पर्शस्मितेक्षणं
मनस्पर्शस्मिते क्षणम् विन्यस्तचरणाम्भोजम् 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 अंसदेशे गरुत्मतः अंसदेशे गरुत्मतः अंसदेशे गरुत्मतः दृष्ट्वाखे अवस्थितं वक्षः दृष्ट्वाखे अवस्थितं वक्षः दृष्ट्वाखे अवस्थितं वक्षः श्रियं कौस्तुभकन्धरम् श्रियं कौस्तुभकन्धरम् श्रियं कौस्तुभकन्धरम् जातहर्षोपतन्मूर्ध्ना 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 क्षितौ लब्धमनोरथः क्षितौ लब्धमनोरथः क्षितौ लब्धमनोरथः गीर्भिः तु अभ्यगृणात् प्रीति गीर्भिः तु अभ्यगृणात् प्रीति गीर्भिः तु अभ्यगृणात् प्रीति स्वभावात्मा कृताञ्जलिः स्वभावात्मा कृताञ्जलिः स्वभावात्मा कृताञ्जलिः ஸ்ரீஹரயே நமஹ. இவ்வாறாக பகவானை பார்த்தோன்னே கர்தம பிரஜாபதி பகவானை நோக்கி பேச ஆரம்பித்தாள். அடுத்த ஸ்லோகங்களில் அதை பார்க்க போகிறோம். ऋषिरुवाच जुष्टं बताद्याखिल सत्वराशेः संसिद्ध्यमक्ष्णोः तव दर्शनान्नः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढयोगाः जुष्टं बताद्याखिल सत्वराशेः सांसिध्यम् அக்ஷ்ணோஹ தவ தர்சனான்னஹ. உங்களுடைய தரிசனத்தினால, நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததுனால, தவ தர்சனாத்து நஹா நாங்கள், சாம்சித்தியம் அக்ஷ்ணோ எங்களுடைய கண்கள் இன்னைக்கு தான் கண்களுடைய பார்வை நல்ல பார்வையாக ஆச்சுங்கிறதாக நான் நினச்சிக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கெல்லாம் பகவானா நீங்கள் கண் பார்வைன்னு ஒன்று கொடுத்தேளே, அது இன்னைக்கு தான் நல்ல பார்வையே கிடைச்சதுங்கிறதா நினச்சிக்கிறேன். நாள் ரிஷி ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாள். எத் தர்சனம் ஜன்மபீரீட்ய சத்பி ஆசாசத்தே யோகினோ ரூடயோகாக. உங்களுடைய தரிசனம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? நல்ல யோகிகள் அஷ்டாங்க யோகம் பண்ணி யோகத்தினால எல்லாத்தையும் வென்று பல ஜென்மாக்கள் எடுத்து பல ஜென்மாக்கள் தபஸ் பண்ணி தியானம் பண்ணி ரொம்ப யோகங்கள் பண்ணி அதில் இருக்கப்பட்டவாள் இருக்காளே அவளுக்கல்லவோ அந்த தரிசனம் கிடைக்கும். அதனால எனக்கு இந்த கிடைச்சதே ரொம்ப பாக்கியங்கிறதா சொன்னாள். ஜுஷ்டம் பதாத்யாகில சத்வராசேः சம்சித்யமக்ஷ்ணோः தவ தர்சனான்னஹ யத்தர்சனம் ஜன்மபிரீட்ய சத்பிः ஆசாசதே யோகினோ ரூடயோகாः ये मायया ते हतमेधसः त्वत् पादारविन्दं भव सिन्धुपोतम् उपासते कामलवाय तेषां रासीश कामान् निरयेऽपि ये स्युः. உங்களுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, அது பெரிய படகு மாதிரி, பெரிய தோணி மாதிரி, ஒரு கப்பல் மாதிரி. ஒரு கப்பல் நம்மளை என்ன பண்றது? சமுத்திரத்தை கடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அப்படி உங்களுடைய பாதார விந்தங்கள்ங்கிற கப்பல் இருக்கே, அதில் இருந்தவாள் சம்சாரங்கிறதான பெரிய சமுத்திரம் இருக்கே, அதை தாண்டி விடுறாள் சுலபமாக. ஏ மாயையா தே ஹதமேதசஸ்வத் பாதாரவிந்தம் பவ சிந்து போதம். பவ சிந்து போதம், பவம்னாக்க இந்த சம்சாரம். அந்த சம்சாரங்கிறதான ஒரு சமுத்திரம் இருக்கே, அதை தாண்டறதுக்குள்ளான கப்பல் அல்லவோ உங்கள் சரணங்கள் நாள், உங்கள் பாதார விந்தங்கள் அப்படின்னாள். உபாசத்தே காமலவாய தேஷாம்
ராசீஷ காமான் நிறையேபி ஏஸ்யு. ஆனால் முட்டாளானவாள்னா என்ன பண்ணுவாள்னால் அசடுகள், அதே பாதார விந்தங்கள் இருக்கே, உங்களுடைய பாத கமலங்கள் இருக்கே, அதை போய் அடைஞ்சு என்ன கேட்பாள்? சாதாரணமாக இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே, விஷய சுகங்கள் இருக்கே, அதை போய் அசடுகள் கேட்டுவிட்டு போய் கடைசியில் நரகத்துக்கு சமானமான அந்த அசட்டு ஆசைகளெல்லாம் கேட்பாளே, அது அவளுடைய புத்தி தீக்ஷ்ணம் இல்லாததுனால அப்படின்னாள். ஆனால் நீங்கள் எப்படின்னாள்? நீங்கள் ரொம்ப காருண்ய மூர்த்தி அல்லவா? அப்பேற்பட்ட முட்டாள்களான அவர்களுக்கும் கூட நீங்கள் நல்ல அனுகிரகத்தை பண்ணிவிடுறீர்கள், நல்ல பரம பதங்களை எடுத்து கொடுக்குறீர்கள். நீங்கள் அப்பேற்பட்ட வசத்தியான மனசை படைச்சவர் நீங்கள். நாள் ஏ மாயையா தே ஹதமேதசஸ்வத் பாதாரவிந்தம் பவசிந்து கோதம் உபாசத்தே காமலவாய தேஷாம் ராசீஷ காமான் நிறையே பேஸ்யு. அவ நினைச்ச காமனைகள் எல்லாம் நீங்கள் அவளுக்கு கொடுக்கிறேள் கருணையோடு கூட. நாள் ததா சச்சாகம் பரிவோடு காமஹ சமானசீலாம் கிரகமேததேனும் உபேயுவான் மூலம் அசேஷமூலம் துராசயः காமதுகாங்கிரிபஸ்ய. அவள்கள் மாதிரியே நானும் உங்களுடைய சரணங்களை எதுக்காக அடைஞ்சிருக்கேன்னா, ததா சச்சாகம் பரிவோடு காமஹ சமானசீலாம் கிரகமேததேனும். எனக்கு நல்ல காமதேனு மாதிரி, காமதேனுங்கிறது மனசில் இருக்கப்பட்ட அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற ஒரு பசுமாடு. அப்பேற்பட்ட காமதேனு மாதிரி ஒரு நல்ல ஸ்திரீ எனக்கு கிடைச்சி, காமதேனு மாதிரி ஒரு நல்ல ஸ்திரீ எனக்கு கிடைக்கணும். உங்களுடைய அனுகிரகத்தில் அவளை அடைய வேண்டும். நான் பத்னியோடு கூட நன்னா சமுத்தியாக இருக்க வேண்டும்ங்கிறதான ஒரு காமத்தோடு கூட உங்களை ஆராதிக்கிறேன். நாள் ததா சச்சாகம் பரிவோடு காமஹ சமானசீலாம் கிரகமேததேனும் உபேயுவான் மூலம் அசேஷமூலம் துராசயः காமதுகாங்கிரிபஸ்ய. வரா சொன்னாள், பிரஜாபதேஸ்தே வசசாதீஷதந்த்யா லோகக்கிலாயம் காமஹதோனுபத்தः அகம் ச லோகானுகதோ வகாமி பலிம் ச சுக்லா நிமிஷாய துப்யம். பகவானை கூப்பிட்டாள், பகவான்கிட்ட போய் பிரார்த்திச்சாள். என்ன சொன்னாள்? நீங்கள் அல்லவோ எல்லா பிரஜைகளுக்கும் அதிபதி, எல்லாருக்கும் தலைவன் நீங்கள் தான். உங்களுடைய ஒரு மார்க்கம் நீங்கள் காட்டுறேள். நீங்கள் எந்த மார்க்கத்தை காட்டுறீங்களோ அதன் மூலமாக தான் எல்லா விதமான ஆத்மாக்களும், எல்லா விதமான உயர்ந்த ஆத்மாக்கள் எல்லாரும் அவளுக்கு பெரிய கயிறு மாதிரி அதை பிடிச்சிட்டு அவள்னா அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய காமனைகள்லாம் அடைகிறாள். அப்பேற்பட்ட நீங்கள் எப்படின்னாள்? பலிஞ்ச சுக்லா நிமிஷாய துப்யம். நாள் அனிமிஷாய நாள், நீங்கள் அனிமிஷன்னு உங்களுக்கு பேர். ஏன்னா நீங்கள் காலத்துக்குள்ள அமராதவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். நாள் பிரஜாபதேஸ்தே வசசாதீஷதந்த்யா லோகக்கிலாயம் காமஹதோனுபத்தः அகம் ச லோகானுகதோ வகாமி பலிம் ச சுக்லா அனிமிஷாய துப்யம். நீங்கள் தான் எல்லா விதமான பிரஜாபதிகளையும் படைச்சு பிரஜைகளை உண்டு பண்ணுங்கிறதுக்காக படைச்சிருக்கேன். அப்படி படைச்ச பிரஜாபதிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய அனுகிரகத்தினால நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்த வேண்டும். நீங்கள் காலத்துக்கெல்லாம் கடந்தவர் இல்லையா? நீங்கள் அனிமிஷன். நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம். நாள் லோகான்ச்ச லோகானுகதான் பசூன்ச்ச ஹித்வா ஸ்ருதாஸ்தே சரணாதபத்ரம் பரஸ்பரம் த்வத் குணவாதசீது பீயூஷ நிர்யாபித தேகதர்மாக. ஆனால் சாதாரண காமங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல மார்க்கத்தில் போகணும்னா எப்படி போடுறதுனால் லோகான்ச்ச லோகானுகதான் பசூன்ச்ச, இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட விஷயங்களில் மாட்டின்றவாள் லோக அனுகத்தானு. ஏன்னா இந்த விஷய சுகங்களில் மாட்டின்றவாள் பசுன்னு. அவள் எப்பேற்பட்டவாள்? சாதாரண மிருகங்கள் பசுக்கள் மாதிரி இருக்கப்பட்டவாள். அவளாக இருந்தாலும் சரி,
அவள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்கள் சரணங்களில் வந்து சரணாகதம் அடைஞ்சு ஆதபத்திரம், எப்பேற்பட்ட உங்களுடைய சரணங்கள் ஒரு கொடை மாதிரி இருக்கு. எப்படி கொடை நம்மளை ரட்சிக்கிறது, நல்ல சூரியன் தப்பிச்சுன்னு இருக்கிறதே இந்த சூரியன்லேருந்தும் மழையிலேருந்தும் நம்மளை எப்படி காப்பாற்றுறதோ அப்படி உங்களுடைய சரணங்கள் இருக்கே அது கொடை மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுறது. அப்படி காப்பாற்றி அவளை எங்கே கொண்டு சேர்க்கும், விஷய சுகங்களில் இருக்கிறவாளை எங்கே கொண்டுமா சேர்க்கும். பரஸ்பரம் துவத்குணவாத சீது பிஹியூஷ நிர்யாபித தேகதர்மாக, நல்ல சத்சங்கத்தில் சேர்த்து உங்களுடைய பகவத் குணத்தை சொல்கிறவாள் இருக்காளே அவளோடு சேர்ந்து பகவத் குணங்கள்ங்கிறதான ஒரு தேவாமிர்தம் இருக்கு, அதை குடிக்க செய்யும். அப்படி குடிச்சுட்டு என்ன பண்ணுவாள், அப்போ விஷய சுகங்கள்லேருந்து மாறி நல்ல மார்க்கத்தில் போய் உங்களை போய் அடைவாள். அப்போ ஏற்பட்ட சரணங்களை உடையவர் நீங்கள், அது கொடை மாதிரி எல்லாரையும் காப்பாற்றும். அப்பேற்பட்ட சரணங்கள்னால் சரணாத பத்திரம் நாள். லோகாஞ்ச லோகானுகதான் பசூஞ்ச ஹித்வா ஸ்ரிதாஸ்தே சரணாத பத்திரம் பரஸ்பரம் த்வத் குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேகதர்மாக ந தே ஜராக்ஷ பிரமிராயுரேஷாம் त्रयोदशारं 300 षष्टि पर्व षण्णेमि अनन्तच्छदि यत्रिणाभि कराळस्त्रोतो जगदाच्छिद्य धावत् न ते जराक्ष भ्रमिरायुरेषां 13 षष्टि पर्व षण्णेमि अनन्तच्छदि यत्रिणाभि கராளஸ்ரோதோ ஜகதாச்சித்ய தாவத்து. நீங்கள் கையில் சக்கரம் வச்சுருக்கே, அது எப்பேற்பட்ட சக்கரம்னால் உங்களுடைய சக்கரம் இருக்கே அதுக்கு 13 ஆரங்கள் இருக்கு. 13 ஆரம், அது ஆரம்னா என்ன, சைக்கிளில் எப்படி இந்த ஸ்போக்ஸ்ன்னு சொல்கிறோமே அப்படி மொத்தம் 13 விஷயங்கள் இருக்கான். 13 ஆரங்கள்னால் என்ன, 13ன்னா அந்த 13 மாதங்கள் மாதிரி. என்ன 12 மாதம் சில பேர் சொல்லா, 13 மாதங்கள் உண்டு. சாந்திரமானத்தில் 13 மாதங்கள், அப்படி 13 ஆரங்கள் இருக்கான், 13 ஸ்போக்ஸு அவருடைய சக்கரத்தில். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, பகவானுடைய சக்கரம் இருக்கே அதுதான் அப்படியே சுற்றின்னு இருக்கிறதுனால அதுதான் வந்து டைம்ங்கிறதான் அதை காட்டுறாளிங்க. 300 ஷஷ்டி 60, இப்போ 360 என்ன இருக்குது, 360 நாட்கள். 360 நாட்களை கொண்டிருக்கு. அதுக்கு ரிம் இருக்கே, ரிம்ங்கிறது நெய்மின்னு சொல்கிறது, சுத்தீவரில் இருக்கப்பட்ட ரிம். ஏன்னா ஒரு சக்கரம் இருக்குன்னா அதை சுத்தீவரிலும் அதை சுற்றி அரவணைச்சி இருக்கும் இந்த ரிம், அது இருக்கே அதுதான் வந்து நெய்மின்னு சொல்கிறது. ஷண்ணேமி 6 நேமிகள் இருக்காம், 6 ருத்துக்களை எடுத்து சொல்கிறாள், அதை நெய்மின்ட்டு. ஷண்ணேமி அனந்தச்சதி எத்ரினாபி, கணக்கு வழக்கு இல்லாமல் லீவ்ஸ் இருக்கு. அந்த சக்கரத்தை சுற்றி இவெல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாள். அதெல்லாம் அது வந்து அனந்தமாக இருக்குன்னாள். அது எவ்வளோ வேகமாக போகும்னால் கராள ஸ்ரோதா, ரொம்ப வேகமாக ஓடுறதான் அந்த சக்கரம். அந்த சக்கரத்தை ஓடுற சுத்துறது இருக்கே அப்படிதான் இந்த ஜகத் இருக்கே அது சுத்துறது. ஜகத்துன்னா தட் விச் இஸ் கோயிங்னு அர்த்தம். அது இவ்வளோ வேகமாக அந்த ஜகத் இருக்கே யூனிவர்ஸ் அது அப்படி சுத்துறதான். அதெல்லாம் பகவானுடைய சக்கரம்னால் இந்த கையில் வச்சிருக்கிறது சக்கரம். ந தேஜராக்ஷ பிரமிராயுரேஷாம் 13 षष्टि पर्व षण्णेमि अनन्तच्छदि यत्रिणाभि कराळस्रोतो जगदाच्छिद्य धावत् एकस्वयं सञ्जगतस्य सृक्षया द्वितीययात्मन् अधियोगमायया सृजस्यदः पासि पुनर्ग्रसिष्यसे यथोर्णनाभिः பகவன் ஸ்வசக்திபிஹ. இந்த வேகமாக சுழண்டு வர இந்த விஸ்வம் இருக்கே அதுதான் உங்களுடைய சக்கரம். அந்த விஸ்வத்தை எப்படி படைச்சிருக்கீங்க நீங்கள்னால் அர்ணநாபி இவ நாள். எப்படி வந்து ஒரு சிலந்தி வந்து வரைய தன்னுடைய வாய்க்குள்ளேருந்து வர எச்சலை துப்பி அதுலேருந்தே படைச்சதோ அப்படி இந்த விஸ்வம் இருக்கே அதுவும் உங்களுடைய உடம்புலேருந்து வந்தது தான் நாள். ஏன்னா இந்த மெட்டீரியல் காசுன்னு சொல்கிறது,
இந்த மெட்டீரியல் காசும் பகவான் தான், இன்டெலிஜென்ட் காசும் பகவான் தான் சொல்லுவா வேதாந்தத்தில். அப்படி எப்படி அர்ணனாபிகி வேதம் எப்படி சொல்லித்தோ அதையே சொல்கிறாள் இங்கே. யதோர்ணனாபிகி பகவன் ஸ்வசக்திபிகி. உங்களுடைய சக்தி இருக்கே அதுதான் இன்டெலிஜென்ட் காசு, அதான் உங்களுடைய புத்தி. அதையே வச்சுன்னு உங்கள் உடம்புக்குள்ளேருந்து அதுக்குள்ளான திரவியம் மெட்டீரியல் இருக்கே அதையும் எடுத்து நீங்கள் இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கேள், இந்த அத்தனையும் சிருஷ்டி பண்ணியிருக்கேள்னால். ஏகஸ்வயம் சஞ்சகதஸ்ய சிருக்ஷயா அத்விதீயாத்மன் அதியோகமாயையா. அத்விதீயா ஆத்மன்னு நாள். ஏகஸ்வயம் சஞ்சகதஸ்ய சிருக்ஷயா அத்விதீயாத்மன் அதியோகமாயா. அதியோகமாயா, நீங்க யோகமாயைங்கிறதான மாயையை உபயோகம் பண்ணி நீங்க ஒத்தராவே வச்சுண்டு அத்விதீயா, வேற யாரும் கிடையாது, நீங்க மாத்திரம் ஏகம். அது நீங்க இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கேள். எப்படி பண்ணியிருக்கேள்? அர்ணனாபிகி இவ யதோர்ணனாபிகி பகவன் ஸ்வசக்திபிகி. சிலந்தி மாதிரி உங்க உடம்புலேருந்தே எடுத்து இதுக்குள்ளான திரவியத்தை எடுத்து பண்ணியிருக்கேள்னால். ஏகஸ்வயம் சஞ்சகதஸ்ய சிருக்ஷயா அத்விதீயா ஆத்மன் அதியோகமாயையா ஸ்ருஜஸ்யதஹ பாசி புனர்கிரசிஷ்யசே யதோர்ணனாபிஹி பகவன் ஸ்வசக்திபிஹி. இப்படி நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கீங்க. இந்த ஜெகத்தை நீங்க இப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கீங்கன்னா நஹி தத்பதாதீஷ பதம் தவேப்சிதம் யன்மாயயா நஸ்தனுஷே பூதசூக்ஷ்மம் அனுக்ரகாயாஸ்த்வபி யர்ஹி மாயயா லசத்துலஸ்யா பகவான் விலக்ஷிதஹ. இந்த லோகத்தை நீங்க சிருஷ்டி பண்ண காரணம் என்னன்னா, இதுல இருக்கப்பட்ட பிரஜைகள் எல்லாம் இதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட நீங்க இதை சிருஷ்டி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மகா கருணாமூர்த்தி அல்லவா, அவ்வியாஜ கருணாமூர்த்தி. காரணம் இல்லாமலே நீங்க கருணையா இருக்கப்பட்டவர். அதை நீங்க அந்த கருணையை எங்கள் மேல காமிக்கணும். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கீள். நான் தபஸ் பண்ணோன்னே எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்களே, என்னுடைய பரம பாக்கியம். அது உங்களுடைய மேல இருக்கப்பட்ட துளசி இருக்கே, அந்த துளசியை மேல போட்டு இருக்கப்பட்ட அழகான இந்த ரூபத்தை எங்களுக்கு தரிசனம் பண்ணி வச்சேளே, இது பாக்கியம் நாள். நஹி தத்பதாதீஷ பதம் தவேப்சிதம் என் மாயையா நஹ தனுஷே பூத சூக்ஷ்மம். மாயினால இந்த பூதங்களெல்லாம் படைச்சி இந்த சிருஷ்டியெல்லாம் படைச்சிருக்கேளே, எதுக்காக? பிரஜைகள் படைக்க போகிறதுக்காக சொல்லியிருக்கேன். அந்த பிரஜைகளெல்லாம் இதை அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் அனுகிரகாயாஸ்வபி யர்ஹி மாயையா லசத்துலஸ்யா பகவான் விலக்ஷிதா. மேல துளசி மாலையை போட்டு பிரகாஷன் இருக்கப்பட்ட ஏ பரம்பொருளே நமஸ்காரம் பண்ணாள். தம் துவானுபூத்யோ பரதக்ரியார்த்தம் ஸ்வமாயையா வர்த்தித லோகதந்திரம் நமாமி அபீக்ஷ்ணம் நமனீய பாத சரோஜம் அல்பீயசி காமவர்ஷம். உங்களுடைய அப்பேற்பட்ட ஒசத்தியான அந்த தாமரப்பூ போன்ற உங்களுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, தாமரப்பூ போன்ற கால்கள் இருக்கே, அதுகளுக்கு நான் நமஸ்காரம் பண்ண போறேன். அதுக்கு அடியில தான் நாங்கள் நிழல் மாதிரி இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நீங்கள் இருக்கேளே, நீங்களே எங்களுக்கு உங்களுடைய பரமானுகிரகத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திச்சின்றாள். அப்படி உங்களுடைய பரமானுகிரகம் இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்ல மனசு போய் அதுல போய் ஒரு அட்டாச்மெண்ட் வராது. அதுலேருந்து நாங்கள்லாம் தப்பிச்சு போனாள். அப்படி நமஸ்காரம் பண்ணா உபரத்தேங்கிறது ஏற்படும். இந்த விஷய சுகங்கள்ல மனசு ஈடுபடாமல் இருப்பதற்கும் உன்னுடைய அனுகிரகம் தான் வேணும், தேவைன்னு நமஸ்காரம் பண்ணாள். தம் துவானுபூத்யோ பரதக்ரியார்த்தம் ஸ்வமாயையா வர்த்தித லோகதந்திரம் நமாம்யபீக்ஷ்ணம் நமனீய பாத சரோஜம் அல்பீயசி காமவர்ஷம். அப்பேற்பட்ட ஒசத்தியான உங்களுடைய சரணங்கள் இருக்கே, தாமரப்பூ போன்ற சரணங்கள், அதில் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னாள். அப்படி நமஸ்காரம் பண்ணாள். கர்தமர் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ரிஷிருவாச்ச ஜுஷ்டம் பதாத்யாகில சத்வராசேஹ
जुष्टं बताद्याखिल सत्वराशेः सांसिध्यमक्ष्णो तव दर्शनान्नः सांसिध्यमक्ष्णो तव दर्शनान्नः सांसिध्यमक्ष्णो तव दर्शनान्नः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढयोगाः आशासते योगिनो रूढयोगाः आशासते योगिनो रूढयोगाः ये मायया ते हतमेधसस्त्वत् ये मायया ते हतमेधसः त्वत् ये मायया ते हतमेधसस्त्वत् पादारविन्दं भवसिन्धुपोतं पादारविन्दं भवसिन्धुपोतं पादारविन्दं भवसिन्धुपोतम् उपासते कामलवाय तेषाम् उपासते कामलवायसे तेषाम् उपासते कामलवाय तेषाम् राशीश कामान् निरयेऽपि ये स्युः राशीश कामान् निरयेऽपि ये स्युः राशीश कामान् निरयेऽपि ये स्युः तथा स चाहं परिवोढुकामः तथा स चाहं परिवोढुकामः तथा स चाहं परिवोढुकामः समानशीलां गृहमेधधेनुं समानशीलां गृहमेधधेनुं समानशीलां गृहमेधधेनुम् उपेयिवान् मूलमशेषमूलम् उपेयिवान् मूलमशेषमूलम् उपेयिवान् मूलमशेषमूलम् दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य दुराशय कामदुगाङ्घ्रिपस्य प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या लोकः किलायं कामहतोऽनुबद्धः लोकः किलायं कामहतोऽनुबद्धः लोकः किलायं कामहतोऽनुबद्धः अहं च लोकानुगतो वहामि अहं च लोकानुगतो वहामि अहं च लोकानुगतो वहामि बलिं च शुक्ला अनिमिषाय तुभ्यं बलिं च शुक्ला अनिमिषाय तुभ्यं बलिं च शुक्ला अनिमिषाय तुभ्यं लोकांश्च लोकानुगतान् पशूंश्च लोकांश्च लोकानुगतान् पशूंश्च लोकांश्च लोकानुगतान् पशूंश्च हित्वा श्रियास्ते चरणातपत्रम् हित्वा श्रितास्ते चरणातपत्रम् हित्वा श्रितास्ते चरणातपत्रम् परस्परं त्वद्गुणवादसीधु परस्परं त्वद्गुणवादसीधु परस्परं त्वद्गुणवादसीधु पीयूषनिर्यापितदेहधर्माः 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 न ते जराक्षभ्रमिरायुतेषाम् न ते जराक्षभ्रमिरायुरेषाम् न ते जराक्षभ्रमिरायुरेषाम् त्रयोदशारं 300 षष्टिपर्वे त्रयोदशारं 300 षष्टिपर्वे त्रयोदशारं 300 षष्टिपर्वे षण्णेमि अनन्तच्छदि यत्रिणाभिः षण्णेम्यनन्तच्छदि यत्रिणाभिः षण्णेम्यनन्तच्छदि यत्रिणाभिः कराळस्रोतो जगदाच्छिद्य धावत्
करालस्रोतो जगदाच्छिद्य धावत् करालस्रोतो जगदाच्छिद्य धावत् एकस्वयं सञ्जगतस्य सृक्षया एकस्वयं सञ्जगतस्य सृक्षया एकस्वयं सञ्जगतस्य सृक्षया अद्वितीययात्मन् अधियोगमायया अद्वितीययात्मन् अधियोगमायया अद्वितीययात्मन् अधियोगमायया सृजस्यदप्पासि पुनर्ग्रसिष्यसे सृजस्यदप्पासि पुनर्ग्रसिष्यसे सृजस्यदप्पासि पुनर्ग्रसिष्यसे यथोर्ननाभिः भगवन् स्वशक्तिभिः यथोर्ननाभिः भगवन् स्वशक्तिभिः यथोर्ननाभिर्भगवन् स्वशक्तिभिः नहि तद्बताधीश पदं तवेप्सितं नहि तद्बताधीश पदं तवेप्सितं नहि तद्बताधीश पदं तवेप्सितं नहि तद्बताधीश पदं तवेप्सितं यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मं यन्मायया नः तनुषे भूतसूक्ष्मं यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् अनुग्रहायास्त्वपि यर्हि मायया अनुग्रहायास्त्वपि यर्हि मायया अनुग्रहायास्त्वपि यर्हि मायया लसत्तुलस्या भगवान् विलक्षितः लसत्तुलस्या भगवान् विलक्षितः लसत्तुलस्या भगवान् विलक्षितः तं त्वानुभूत्योपरतक्रियार्थं तं त्वानुभूत्योपरतक्रियार्थं तं त्वानुभूत्योपरतक्रियार्थं तं त्वानुभूत्योपरतक्रियार्थं स्वमायया वर्तितलोकतन्त्रं स्वमायया वर्तितलोकतन्त्रं स्वमायया वर्तितलोकतन्त्रं नमाम्यभीक्ष्णं नमनीयपाद नमाम्यभीक्ष्णं नमनीयपाद नमाम्यभीक्ष्णं नमनीयपाद सरोजम् अल्पीयसि कामवर्षं सरोजमल्पीयसि कामवर्षं सरोजमल्पीयसि कामवर्षं ஸ்ரீஹரே நமஹ. இவ்வாறாக சொன்னாள். உடனே மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள். ரிஷி ருவாச்ச, ரிஷினா இந்த இடத்துல மைத்ரேயர்னு அர்த்தம். மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வராள் கதை. அது சொல்கிறாள். ரிஷி ருவாச்ச இத்யவ்யலீகம் பிரணுதோப்ஜநாபः தமாபபாஷே வச்சசாமிருதேன சுபர்ணபக்ஷோபரி ரோச்சமானः பிரேமஸ்மிதோத்வீக்ஷண விப்ரமத்ப்ரூஹு. சொன்னாள். இவ்வாறாக பகவான் கர்தம பிரஜாபதியினால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பகவான் அந்த கர்தமரை பார்த்து அனுகிரகம் பண்ணாள். எப்படி சொன்னாள்? இத்தி அவ்யலீகம் பிரணுதோ அப்ஜநாபா. அப்ஜநாபா சுவாமிக்கு பேரு பத்மநாபன் பேரு. பத்மநாபனாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு இருக்காரே அப்ஜநாபி, அவர் என்ன பண்ணாள்னால் அப்ஜநாபா தமாபபாஷே வச்சசா அமிர்தேன, அமிர்தத்துக்கு ஒப்பான தன்னுடைய வாக்குனால அந்த கர்தம பிரஜாபதியை பார்த்து பேச ஆரம்பிச்சாலாம். சுபர்ண பக்ஷோபரி ரோச்சமானஹ, எங்க உட்கார்ந்துருக்காள்? கருடன் மேல உட்கார்ந்துருக்கார் சுவாமி. கருடன் மேல உட்கார்ந்து எப்படியே பேச ஆரம்பிச்சாள். பிரேமஸ்மிதோத்வீக்ஷண விப்ரமத்ப்ரூஹு, அப்படி கண்களுடைய புருவம் ரெண்டு இப்படி ஒரு அசைப்பாள். புருவங்களை அசைச்சு ரொம்ப பிரேமையான ஒரு மொழியை, அழகான இனிமையான வாக்கியத்தால பேச ஆரம்பிச்சாலாம் பகவான். இத்யம் யலீகம் பிரணுதோப்ஜநாபः தமாபபாஷே வச்சசாமிருதேன சுபர்ண பக்ஷோபரி ரோச்சமானः பிரேமஸ்மிதோத்வீக்ஷண விப்ரமத்ப்ரூஹு. ப்ரூன புருவம்னு அர்த்தம்.
புருவம் அழகான புருவத்தால் ஒரு அசிச்சு அசிச்சு அப்படி கட்டாட்சிச்சு பேச ஆரம்பிச்சாள் பகவான். ஸ்ரீ பகவான் வாச்ச விதித்வா தவ சைத்யம் மே புரைவ சமயோஜிதத் யதர்த்தம் ஆத்மநியமைஹ துவைவாகம் சமர்ச்சிதா. உன்னுடைய மனசுல இருக்கப்பட்டதானே நீ என்கிட்ட எடுத்து சொன்னீங்க. பகவான் சொல்றார், ஆகையினால நீ என்னத்துக்காக என்ன ஆராதிச்சியோ, என்னத்துக்காக என்னத்து தபஸ் பண்ணியோ, எதுக்காக தபஸ் பண்ணாள்? தனக்கு நல்ல பத்னி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்தமர் பகவானை நோக்கி தபஸ் பண்ணாள். அதை புரிஞ்சுந்த பகவான் சொல்றாள், நீ என்ன மனசுல எண்ணிந்து என்ன தபஸ் பண்ணினியோ அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் நீ சொன்னாள். எதர்த்தம் ஆத்மநியமை துவைவாகம் சமர்ச்சிதா ந வை ஜாத்தும் ரிஷைவ ஸ்யாத் பிரஜாத்யக்ஷமதர்ஹணம் பவத்விதேஷு அதிதராம் மயி சங்கிருபிதாத்மனாம். ந வை ஜாத்தும் ரிஷைவ ஸ்யாத் பிரஜாத்யக்ஷமதர்ஹணம் பவத்விதேஷு அதிதராம் மயி சங்கிருபிதாத்மனாம். மிருஷைவனால் மிருஷான்னா காணல் நீர்னு அர்த்தம். என்னை யார் ஆராதிக்கிறாளோ அவள் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காளோ அது பூர்ணமாக ஆக வேண்டும். அவள் ஏமாற்றம் அடையப்படாது. அதனால உனக்கு நீ என்னை நோக்கி தபஸ் பண்ணியிருக்க. உன்ன மாதிரி நல்ல குணங்கள் பொருந்திய ஒருத்தர் என்னை ஆராதிச்சா அவள் மனசுல இருக்கப்பட்டது ஒன்றும் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் சொல்றாள் பகவான். பிரஜாபதி சுத சம்ராட் மனுல் விக்யாத மங்களஹ பிரம்மாவர்த்தம் யோதிவசன்னே சாஸ்தி சப்தார்ணவாம் மஹீம். பூலோகம்ங்கிறதாக ஒரு லோகம் இருக்கு. 7 கண்டங்கள் பொருந்தியது. சப்த துவீபம் 7 கண்டங்கள் பொருந்திய அந்த லோகத்தை இப்போ யார் தெரியுமா ஆண்டுன்னு வராள்? சுவாயம்பூ மனுன்னு ஒரு சக்கரவர்த்தி ஆண்டுன்னு வராள். அவர் பிரம்மாவனுடைய புத்திரர். ரொம்ப தர்மாத்மா. அவர் தான் இந்த பிரம்மாவர்த்தம்ங்கிறதான இந்த லோகம் பூமி இருக்கே அது ஆண்டுன்னு வராள். பிரஜாபதி சுத சம்ராட் மனுர் விக்யாத மங்களஹ பிரம்மாவர்த்தம் யோதிவசன் சாஸ்தி சப்தார்ணவாம் மஹீம். அது ஆண்டு வர அவர் இருக்கார். சச்சேக விப்ரராஜர்ஷி மகிஷ்யா சதரூபயா ஆயாஸ்யதி திதிருக்ஷுத்வாம் பரஸ்வோ தர்மகோவிதா. அப்பேற்பட்ட அந்த வசத்தியான அந்த சக்கரவர்த்தியான சுவாயம்பூ மனு அவருடைய மனைவி தர்மபத்னி சதரூபேனுத்தி அவளோடு கூட உன்னை பார்க்கறதுக்காக வருவர். உன்னை பார்க்கறதுக்காக வருவர். ஏன்னா அவருடைய பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்காக விரும்பி உன்னை ஒரு நாளைக்கு பார்க்க வருவர். நாள் எப்போ நாள்? பரஸ்வா நாள். பரஸ்வானா நாளைக்கு மறுநாள்னு அர்த்தம். நாளைக்கு மறுநாள் அவர் உன்னை பார்க்க வருவர். ஆத்மஜாம் அசிதா பாங்கீம் வயசீல குணான்விதாம் மிருகயந்தீம் பதிம் தாஸ்யதி அனுரூபாயதே பிரபோ. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்காள். ஆத்மஜா ஒரு நல்ல அழகான பொண்ணு. அசிதா பாங்கீம் அவளுடைய கண்களெல்லாம் நல்ல கருவிழியாள். அசித்தன கருப்புன்னு அர்த்தம். கண்ணங்கரேன்னு இருக்கப்பட்ட விழிகள் உடையவள். அழகான விழிகள் உள்ள பொண்ணு. அழகான பொண்ணு அவள். அவள் வயசு வந்தவள். கல்யாணத்துக்குள்ளான வயசுன்னு அர்த்தம். வயசீல குணான்விதாம். அப்பேற்பட்ட அந்த பொண்ணு இருக்காளே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் வருவர். ஒன்ன மிருகயந்தீம் பதிம் தாஸ்யதி அனுரூபாயதே பிரபோ. நீ அனுரூபாய ரொம்பவும் நீ யோக்கியம், கல்யாணத்துக்கு யோக்கியன் நீ. அப்பேற்பட்ட உனக்கு தன்னுடைய பொண்ணை கன்னியாதானமாக கொடுக்கணுங்கிறதாக விரும்பி அந்த சுவாயம்பூவம் உன்னை தேடி நாளைக்கு மறுநாள் வருவர் நாள். சமாகிதம் தே ஹிருதயம் யத்ரேமான் பரிவத்சராம் சாத்வாம் பிரம்மன் ரிபவதூஹு காமமாஷு பஜிஷ்யதி. அதனால ரிஷியே நீ உனக்கு மங்களம் உண்டாட்டும். சமாகிதம் தே ஹிருதயம். நீ என்ன பண்ணும்? உன் மனசை அவள் மேலே வச்சு நீ இவ்வளவு நாளாக ஒரு நல்ல தர்மபத்னி வேணும்னு நினச்சிட்டு இருந்தியே. உன் நினைவுக்கு கரெக்டான அப்ரோப்ரியேட் பர்சன் அவள் தான் அந்த அவருடைய பொண்ணு.
அதனால அவர் தேடி வருவர் ஒன்ன. அந்த பொண்ணு உனக்கு மனைவியாக ஏற்படுவள் கூடிய சீக்கிரம். சாத்வாம் பிரம்மன் ரிபவதூஹு காமமாசு பஜிஷ்யதி. நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடைவாய் என்பதாக பகவானே அனுகிரகம் பண்ணாள். யாத ஆத்மபிருதம் வீத்யம் நவதா பிரசவிஷ்யதி வீரியே த்வதீயே ரிஷய ஆதாஸ்யந்தி அஞ்சசாத்மனஹ. அவள் அந்த வசத்தியான அந்த தேவஹூத்தின்னு அந்த பொண்ணுக்கு பேர். அந்த பொண்ணை அழிச்சுன்னு வருவர். அவருடைய அந்த சுவாயம்புவ மனுவனுடைய பொண்ணான தேவஹூத்தி இருக்காளே, அவள் உனக்கு மனைவியாக. அவள் யாத்த ஆத்மபிருதம் வீத்யம் நவதா பிரசவிஷ்யதி. அப்பொழுது உங்கள் 2 பேருக்கும் சேர்க்கை ஏற்பட்டு, கர்தம பிரஜாபதியான உனக்கும் தேவஹூதியான அவளுக்கும் சேர்க்கை ஏற்பட்டு, உன் மூலமாக வீரியே த்வதீயே ரிஷயா ஆதாஸ்யந்தி அஞ்சசாத்மனா. உன் மூலமாக 9 பொண்ணுகள் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் ஏற்பட போகிறது அப்படின்னால். துவம் ச சம்யக் அனுஷ்டாய நிதேசம் மே உஷத்தமஹ மயிதீத்தி கிருதாசேஷ கிரியார்த்தோ மாம் பிரபத்யசே. நீ நான் சொன்னபடி கேட்டு அதுவாறாக செஞ்சால் உனக்கு என் மேல அச்சஞ்சல பக்தி ஏற்பட்டு கடைசியிலே நீ என்னையே அடைவாய் என்று அனுகிரகம் பண்ணாள். துவம் ச சம்யக் அனுஷ்டாய நிதேசம் மே உஷத்தமஹ. அந்த தர்மபத்னியான தேவகூதியோடு கூட நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி, கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி என் மேல பக்தி வச்சு என்னையே நீ அடைய போறேனால். மைதீத்தி கிருதாசேஷ கிரியார்த்தோ மாம் பிரபத்யசே கிருத்வா தயாம் ச ஜீவேஷு தத்வா ச பயம் ஆத்மவான் மய்யாத்மானம் சஹ ஜகத் திரக்ஷ்யஸ்யாத்மனி சாபி மாம். நீ எல்லா பிரஜைகள்கிட்டையும் கருணையை காட்டி நீ ஆத்ம ஞானத்தை அடைவே. ஆத்மவானாள், ஆத்ம ஞானத்தை அடைஞ்சி ஆத்மவான் ஆய்வே. நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி உனக்கும் நீ யாரு என்பது புரிபடும். மையாத்மானம் சக ஜகத்து திரக்ஷ்யசி ஆத்மனி சாபி மாம். என்னாகும், நீ பிரம்மனிஷ்டனாயி லோகத்தில் இருக்கப்பட்ட சிருஷ்டி எல்லாத்துலேயும் என்ன பார்ப்பேன், உன்னுள்ளேயும் நீ என்ன பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல பிரம்மவித்தாயி, நல்ல ஆத்ம வித்தியை அடைஞ்சுடுவே நீ அப்படிங்கிறதா அனுகிரகம் பண்ணாள். கிருத்வா தயாம் ச ஜீவேஷு தத்வா ச பயம் ஆத்மவான் மையாத்மானம் சஹ ஜகத் திரக்ஷ்யசி ஆத்மனி சாபி மாம். சகாயம் ஸ்வாம் சகலயா त्वद्वीर्येण महामुने तव क्षेत्रे தேவஹூத்யாம் பிரணேஷ்யே தத்துவசம்ஹிதாம். அப்பொழுது என்ன ஆகும், உனக்கும் தேவஹூதிக்குமாக எப்படி 9 பெண் குழந்தைகள் பெற்ற பிறகு நானும் உங்களுடைய குழந்தையா பிறப்பேன்னாள். அதுதான் கபிலராக பிறக்க போறாள், கபிலாவதாரம் பண்ண போறாள் சுவாமி. அது சொல்றாள், அந்த மாதிரி நான் உனக்கு குழந்தையா பிறந்து நான் அதனுடைய அம்மாவான தேவஹூதிக்கு சாங்கிய யோகத்தையும் ஆத்ம வித்தியையும் உபதேசம் பண்ணி வைப்பேன்னாள். தவ க்ஷேத்ரே தேவஹூத்யாம் பிரணேஷ்யே தத்துவசம்ஹிதாம். ரொம்ப முக்கியமான தத்துவங்களை எடுத்து அவளுக்கு சொல்லுவேன். அவளுக்கு அம்மாவான அவளுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் கபிலாவதாரம் பண்ண போகிறேன்னு அனுகிரகம் பண்ணி பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணாள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்பொழுது நம்ம அத்தியனம் பண்ணணும். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச விதித்வா தவ சைத்யம் மே விதித்வா தவ சைத்யம் மே விதித்வா தவ சைத்யம் மே புரைவ சமயோஜிதத் புரைவ சமயோஜிதத் புரைவ சமயோஜிதத் யதர்த்தம் ஆத்மநியமைः யதர்த்தம் ஆத்மநியமைः யதர்த்தம் ஆத்மநியமைः त्वयैवाहं समर्चितः त्वयैवाहं समर्चितः त्वयैवाहं समर्चितः न वै जातु मृषैव स्यात्
न वै जातुमृषैव स्यात् न वै जातुमृषैव स्यात् प्रजाध्यक्षमदर्हणम् 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 भवद्विधेषु अतितराम् भवद्विधेषु अतितराम् भवद्विधेषु अतितराम् मयि सङ्गृभीतात्मनाम् मयि सङ्गृभीतात्मनाम् मयि सङ्गृभीतात्मनाम् प्रजापतिसुतः सम्राट् प्रजापतिसुतः सम्राट् प्रजापतिसुतः सम्राट् मनुर्विख्यातमङ्गलः 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 ब्रह्मावर्तं योधिवसन् ब्रह्मावर्तं योधिवसन् ब्रह्मावर्तं योधिवसन् शास्ति सप्तार्णवां महीं शास्ति सप्तार्णवां महीं शास्ति सप्तार्णवां महीं सचेह विप्रराजर्षिः सचेह विप्रराजर्षिः सचेह विप्रराजर्षिः सचेह विप्रराजर्षिः महिष्या शतरूपया महिष्या शतरूपया महिष्या शतरूपया आयास्यति दिदृक्षुस्त्वाम् आयास्यति दिदृक्षुस्त्वाम् आयास्यति दिदृक्षुस्त्वाम् परश्वो धर्मकोविदः परश्वो धर्मकोविदः परश्वो धर्मकोविदः आत्मजाम् असितापाङ्गीम् आत्मजाम् असितापाङ्गीम् आत्मजाम् असितापाङ्गीम् वयःशीलगुणान्विताम् 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 मृगयन्तीम् पतिम् दास्यति मृगयन्तीम् पतिम् दास्यति मृगयन्तीम् पतिम् दास्यति अनुरूपायते प्रभो अनुरूपायते प्रभो अनुरूपायते प्रभो समाहितं ते हृदयम् समाहितं ते हृदयम् समाहितं ते हृदयम् यत्रेमान् परिवत्सरान् यत्रेमान् परिवत्सरान् यत्रेमान् परिवत्सरान् सा त्वां ब्रह्मन् नृपवधूः सा त्वां ब्रह्मन् नृपवधूः सा त्वां ब्रह्मन् नृपवधूः काममाशु भजिष्यति काममाशु भजिष्यति काममाशु भजिष्यति यात आत्मभृतं वीर्यम् यात आत्मभृतं वीर्यम् यात आत्मभृतं वीर्यम् नवधा प्रसविष्यति नवधा प्रसविष्यति नवधा प्रसविष्यति वीर्ये त्वदीये ऋषयः वीर्ये त्वदीये ऋषयः वीर्ये त्वदीये ऋषयः आधास्यन्ति अञ्जसात्मनः आधास्यन्त्यञ्जसात्मनः आधास्यन्त्यञ्जसात्मनः त्वं च सम्यगनुष्ठाय त्वं च सम्यगनुष्ठाय त्वं च सम्यगनुष्ठाय निदेशं मे उषत्तमः निदेशं मे उषत्तमः निदेशं म उषत्तमः मयि तीर्थी कृताशेष मयि तीर्थी कृताशेष मयि तीर्थी कृताशेष क्रियार्थो मां प्रपत्स्यसे क्रियार्थो मां प्रपत्स्यसे क्रियार्थो मां प्रपत्स्यसे कृत्वा दयां च जीवेषु कृत्वा दयां च जीवेषु कृत्वा दयां च जीवेषु दत्वा च अभयमात्मवान् दत्वा च अभयमात्मवान् दत्वा च अभयमात्मवान् मय्यात्मानं सह जगत् मय्यात्मानं सह जगत्
मयि आत्मानं सह जगत् द्रक्ष्यसि आत्मनि चापि मां द्रक्ष्यस्यात्मनि चापि मां द्रक्ष्यस्यात्मनि चापि मां सहाहं स्वांशकलया सहाहं स्वांशकलया सहाहं स्वांशकलया त्वद्वीद्येन महामुने त्वद्वीद्येन महामुने त्वद्वीद्येन महामुने तव क्षेत्रे देवहूत्यां तव क्षेत्रे देवहूत्यां तव क्षेत्रे देवहूत्यां प्रणेष्ये तत्त्वसंहितां प्रणेष्ये तत्त्वसंहितां प्रणेष्ये तत्त्वसंहितां ஸ்ரீஹரயே நமஹ. இதன் பிறகு மைத்ரேயர் மறுபடியும் விதுரர் பார்த்து சொல்ல போகிற ஸ்லோகங்கள் வரத எடுத்தாப்புல சொல்ல போகிறாள். இந்த மாதிரி பகவான் கர்தமருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு போனாள்ங்கிறதா சொல்லி சொல்ல போகிறாள் எடுத்தாப்புல. இப்போ இன்னைக்கு இந்த கட்டத்தோடு நிறுத்திப்போம். இன்னைக்கு ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडश स्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.